அனைவருக்கும் வணக்கம். நாட்டை காக்கும் உன்னத பணியான இந்திய இராணுவத்தில் சேருவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த லைவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தமிழக இளைஞர்கள் அதிகமான நபர்கள் நாட்டை காக்கும் உன்னத பணியான இராணுவ பணியில் சேரணும், மத்திய அரசு பணியை பெறணும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் மதுரை வல்லமை அறக்கட்டளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வருகின்ற ஜனவரி 18 முதல் அந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்காண்டி ஒரு ப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுடைய ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. இலவச தங்கும் இடம் மற்றும் உணவு இதோட கூடிய ஒரு பயிற்சி வகுப்புகளை ஜனவரி 18 முதல் நடத்த இருக்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ்எஸ்சி ஜிடினா என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஜிடி அப்படிங்கிறது ஜென்ரல் டியூட்டின்னு அர்த்தம். இது என்ன சொல்கிறது, துணை இராணுவ பணிப்பாங்க. ஸோ பேராமிலிட்டரிம்பாங்க. இந்த துணை இராணுவ பணினா என்ன அப்படின்னா, இது பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, ஓகே, இந்த மாதிரி உள்ள துணை இராணுவ பணி. இந்த பணிக்கான எழுத்து தேர்வு வருகின்ற பிப்ரவரி 23 ஆல் ஓவர் தி இந்தியா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எழுத்து தேர்வில் தமிழக இளைஞர்கள் அதிகமான பேர்கள் தேர்ச்சி பெற்று அடுத்த கட்ட நகர்வான பிசிக்கலுக்கு கலந்து கொள்ளணும் என்ற நோக்கத்துக்காண்டி ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய வல்லமை அறக்கட்டளை, ஓகே, அவங்க தமிழ்நாட்டில் நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த தமிழ்நாடு காவலர் தேர்வில் 2 பேஜ், ஒரு பேஜுக்கு 100 பேர், 2 பேஜ் 200 பேர் படித்தாங்க. அந்த 200 பேரில் 162 பேர் ரிட்டன் எக்ஸாமில் கிளியர் பண்ணி இப்போ ஃபிசிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த இடத்துல உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வல்லமை அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஸோ அந்த முயற்சியின் அடுத்தபடியாக அடுத்த முயற்சியான இந்த சீருடை பணியை நம்முடைய இளைஞர்கள் பெறணும் என்ற நோக்கத்துடன் ஒரு 200 பேருக்கு ஒரு 1 மந்த், ஓகே, 1 மந்த் மீன்ஸ் எக்ஸாம் வரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அதிகபட்சம் பிப்ரவரி 23, 25, பிப்ரவரி எண்டு இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஜனவரி பிப்ரவரி 23 ஆரம்பிக்கக்கூடிய தேர்வானது 23, 25 இல்லைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் இட் மேபி இருக்கலாம். உங்களுக்கு 1 மந்த் அல்லது அப் டு எக்ஸாம் இது வரைக்கும் மேபி உங்களுக்கு கோர்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஒரு வல்லமை அறக்கட்டளை மூலம் நடத்தக்கூடிய இந்த எஸ்எஸ்சி ஜிடி இலவச பயிற்சியில் அவங்களுக்கு ஜிடிக்கான சிலபஸ் லைக் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு மினிமம் ஒரு 35 கிளாஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி வகுப்பில் சேரக்கூடிய 200 மாணவர்களையும் டேப் ஐஸ் ஆப்பில் உங்களை இணைச்சி விட்டு உங்களுக்கு டெய்லி நீங்கள் ஏர்லி மார்னிங், ஈவினிங் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் மேக்ஸ், ரீசனிங்கில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்காண்டி ஆப்பில் நிறைய சம் கொடுத்து உங்களை பயிற்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, மாணவ செல்வங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இந்த மாதிரி தேர்வுக்காண்டி படிச்சிருப்பீங்க. அகைன் எஸ்எஸ்சி ஜிடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணினதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தேர்ச்சி பெறணும் அப்படின்னா இந்த ஒரு பயிற்சி ஒரு இடத்துல நீங்கள் தங்கி படிக்கிறதுனால ஒரு 200 பேருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அகைன் உயர் அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, டீச் டு லேர்ன், கற்போம் கற்பிப்போம், அந்த அடிப்படையில் நாமளும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கலாம். அவங்ககிட்ட இருந்து நிறைய கருத்துக்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 மந்த் ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த கடந்த ஆண்டுகளில் எஸ்எஸ்சி ஜிடி பொறுத்தவரை கட் ஆஃப் என்பது ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவு. ஒரு மொத்தமே 80 கொஸ்டின் தான் 1 ஹவர். அந்த 80 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மதிப்பெண்கள், மொத்தம் 160 மதிப்பெண்கள். இந்த 160 மார்க்ஸ்க்கு 67 கொஸ்டின்ஸ், 67 மார்க் எடுத்தாலே கிளியர் டு எலிஜிபிள் டு அட்டெண்ட் த பிசிக்கல். ஓகே, 160 எங்கே இருக்குது, 67 மார்க் எங்கே இருக்குது பாருங்கள், பாதி கூட இல்லை. அப்போது போட்டியே இல்லை ஒரு தேர்வில் நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் வாட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு 100 மார்க் மேலேயே எடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். மேக்ஸ், ரீசனிங் இந்த 2ஐயும் நீங்கள் ரொம்ப அக்யூரஸியாக குவாலிட்டியாக பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் த ரிசல்ட். ஓகே, ஸோ லாஸ்ட்டு 67 கட் ஆஃப், அகைன் 75 கொஸ்டின், 75 மார்க்ஸ் இருந்தாலே உங்களுக்கு சர்வீஸே கிடச்சிடும், மாற்று கருத்து இல்லை. உமன்ஸ் பொறுத்தவரை நீங்கள் அட்டன் பண்ணாலே பாஸ், அவ்வளோதான், சிம்பிள். மொத்தமே உங்களுக்கு 28, 30 அவ்வளோதான் கட் ஆஃபே இருக்கும் 160. ஓகே, அப்போ இந்த 200 பேரில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே மதுரை வல்லமை அறக்கட்டளை பயிற்சி கொடுக்குறாங்க. தங்குமிடம் மற்றும் உணவு இரண்டுமே இலவசமாக கொடுக்குறாங்க.
ப்ளஸ் அந்த எக்ஸாமுக்கான கிளாஸும் எடுக்கிறாங்க. அகைன் அது ப்ராக்டிக்ஸ்க்காண்டி ஆன்லைனில் நிறைய பயிற்சியும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இடத்துல தெரியப்படுத்துகிறேன். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி அப்ளை பண்ண மாணவிகள் நீங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கில் போயிட்டு ஜஸ்ட் உங்களுடைய பர்சனல் பயோகிராஃபிலாகவே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வல்லமை அறக்கட்டளை கால் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போய் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணி அங்கே உட்காந்து நீங்கள் படித்து உங்களுக்கு அனுபவப்படியான மத்திய அரசு பணி அல்லது இந்திய துணை ராணுவ பணியை பெறலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, மேக்ஸ் ரீசனிங் 20 + 20 40, இங்கிலீஷ் 20, ஜென்ரல் அவேர்னஸ் 20, மொத்தம் 4 ஹெட்டு, 4 × 20 80 வினாக்கள். ஒரு கொஸ்டினுக்கு 2 மதிப்பெண்கள், 160 மார்க்ஸ். பட் ஹவர்ஸ் பொறுத்தவரை 1 ஹவர். அப்போ 80 கொஸ்டினை 1 ஹவரில் போடணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வித்தவுட் ப்ராக்டிஸ் இட் கனாட் சக்ஸஸ். ஓகே, அதனால் பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பயிற்சியை வல்லமை அறக்கட்டளை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற இடத்துல சந்தோஷமாக தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, நல்லது ஒரு சேவையை தமிழ்நாட்டில் வல்லமை அறக்கட்டளை தமிழக இளைஞர்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அந்த மாதிரி ஒரு சர்வீஸில் இந்த துணை ராணுவ பணியிலும் இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிறைய பேர் பங்கு இருக்கணும், நிறைய பேர் பணி வாய்ப்பு பெற்று நாட்டை காக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ லிசன். ஸோ மதுரையில் வல்லமை அறக்கட்டளை எஸ்எஸ்சி ஜிடி ஜென்ரல் டியூட்டிம்பாங்க, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், எஸ்எஸ்பி ஓகே சாஸ்திரிய சீமாபால், ஐடிபிபி இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள சர்வீஸுக்கு என்ன பண்ணுறாங்க, கால்ஃபர் ஆயிருக்கு. 25,000 வேகன்சி இருக்குது. இது அஸ் பர் நோட்டிஃபிகேஷன். பட் நீங்கள் ரிட்டன் எழுதி பிசிக்கல் வரும்போது இந்த வேகன்சி என்ன ஆகும்னா 40,000 45,000 அதிகரிச்சிடும். உண்மைதான், எப்பொழுதுமே கால்ஃபரில் கம்மியாக இருக்கும். பட் அப்பாயின்மெண்ட்டில் கட்டாயம் ஒரு 15 to 20K அப்படிங்கிறது கட்டாயம் கூட தான் செய்யும். அப்போ 20,000 வேகன்சி அப்படிங்கிறது மினிமம் 40,000 வேகன்சி இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, இந்த பயிற்சி துவங்கினால் ஜனவரி 18 முதல். ஓகே, வார ஞாயிறு அடுத்த ஞாயிறு ஜனவரி 18 முதல். இது ஒரு இலவச பயிற்சி. இந்த பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா அப்ளை லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க் இருக்குது. அதில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய கேட்டகரி என்ன, ஜிடி அப்ளை பண்ணிட்டீங்களா, மதுரை வல்லமையில் தங்கி படிக்க உங்களுக்கு விருப்பமா, இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், அது கூகுள் ஃபார்மில் சேவ் ஆயிரும். அதே ஃபர்தராக அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதன் அடிப்படையில் பண்ணிக்கலாம், நீங்கள் 18 ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த பயிற்சி தொடர்பான வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பர் 8887035191 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த பயிற்சி பற்றி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படியே பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த பயிற்சியில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீசனிங், மேத்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட்டும் என்ன பண்ணுறாங்க நம்முடைய ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, அரௌண்ட் ஒரு 35 கிளாஸ் இதில் இருக்கும். ரீசனிங் ஒரு 8 கிளாஸும், மேக்ஸ் ஒரு 12 கிளாஸும், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 10 கிளாஸும், இங்கிலீஷ் ஒரு 5 கிளாஸ், அரௌண்ட் ஒரு 35 கிளாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வல்லமை அறக்கட்டளையே நீங்கள் தங்கக்கூடிய இடத்துல கிரவுண்ட் இருக்குது, கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்த கட்ட நகரமான ஃபிசிக்கல் பாய்ஸ்க்கு 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம், கேர்ள்ஸுக்கு 1600 மீட்டர் 8.5 நிமிஷம். இந்த 2 ஒர்க் அவுட்டையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒன்ஸ் இந்த 2 ஒர்க் அவுட்டையும் நம்ம ஒன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டன் படிக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், ஃபிசிக்கலுக்கும் ஃபிட்னஸ் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ வல்லமை அறக்கட்டளையில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 in 1 ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இதை பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கில் போயிட்டு அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நல்லதொரு முயற்சியை வல்லமை அறக்கட்டளை எடுக்கிறாங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி தான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, தங்குமிடம், உணவு, பயிற்சி, டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கட்டணம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கேட்டு நீங்கள் அனைவரும்
இந்த பயிற்சியில் இணைந்து உங்களுடைய கனவு பணியான இந்திய அரசினுடைய துணை இராணுவ பணியை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறத வல்லமை அறக்கட்டளை சார்பாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.